யூடியூபர் இர்ஃபான் மற்றும் ஆசிஃபா இப்போ பேரண்ட்ஸ் ஆயிட்டாங்க. இவங்களுக்கு இப்போ குழந்தை பிறந்திருக்கு. பெண் குழந்தை இவங்க 2 பேருக்குமே பிறந்திருக்கு. இதை பற்றி பார்த்தீங்கன்னா இர்ஃபான் ரொம்ப சந்தோஷமாகவும் எமோஷ்னலாக அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து சொல்லியிருக்காரு. இர்ஃபான் பார்த்தீங்கன்னா அவரோட யூடியூப் ஜேர்னி பார்த்தீங்கன்னா ஃபுட் பிளாக் பண்ணி தான் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனார். உள்ளூர் ரெஸ்டாரண்ட்லேருந்து வெளியூர் ரெஸ்டாரண்ட் வரைக்கும் எங்கெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பிளாக் பண்ணி அதுக்கெல்லாம் வந்து யூடியூப் வீடியோஸ் பண்ணி பயங்கரமாக ஃபேமஸ் ஆனார். இவருக்கு பார்த்தீங்கன்னா மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நிறைய ஃபேன்ஸ் எல்லா ஊர்லேயும் இவருக்கு இருக்காங்க. அண்ட் இப்போ அது மட்டும் இல்லாமல் குக் வித் கோமாளி ப்ரோக்ராமில் செஃப்பாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அதுலேயும் ஒரு கலக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இர்ஃபான் அவரோட குழந்தையோட ஜெண்டரை வந்து ரிவீல் பண்ணாரு. அதுக்கு வந்து ஒரு செரிமனி மாதிரி வச்சு ரிவீல் பண்ணாரு. பட் அந்த ஜெண்டர் டெஸ்ட் எங்க போய் எடுத்தாருன்னா துபாயில போய் எடுத்தாரு. ஸோ துபாயில அது வந்து அலவுடு. அதனால அங்க வந்து ஜெண்டரை வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா சென்னைக்கு அவர் வந்து இங்க இதை வந்து அவரோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு செரிமனி மாதிரி பண்ணி ஜெண்டரை வந்து ரிவீல் பண்ணாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கான்ட்ரவர்சி கிரியேட் ஆச்சு. நிறைய பேர் இர்ஃபான் மேல கேஸையும் போட்டாங்க. இது வந்து இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெளிநாட்டுக்கு போய் ஜெண்டரை ரிவீல் பண்ண அது உங்களுக்குள்ளேயே வச்சுக்கணும். இதை வந்து ஓப்பனா எல்லாருக்கிட்டையும் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கிரியேட் பண்ணி சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இதுக்கு இர்ஃபான் மணி கேட்கற மாதிரி ஒரு வீடியோவும் ரிலீஸ் பண்ணார். அதுக்கப்புறமா அதை டெலிட்டும் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் தான் இந்த இஷ்யூலாம் கொஞ்சம் சார்ட் அவுட் ஆச்சு. இப்போ அவர் சோஷியல் மீடியாவில் நான் வந்து ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன், நான் இதுக்கு என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல, இந்த ஃபீலிங் எப்படி டிஸ்கிரைப் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் வந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே இருக்கும்போது கீப் அஸ் இன் பிரேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை போட்டிருந்தாரு அவரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில். அண்ட் குழந்தை பிறந்துட்டு அப்புறமா ஸோ நான் என்ன நல்லது பண்ணியிருக்கேன்னு எனக்கே தெரியல, இப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்படி ஒரு சந்தோஷத்தை எனக்கு கொடுத்த ஆசிஃபா, அதாவது அவரோட மனைவியை டேக் பண்ணி உனக்கு கைமாறா நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இர்ஃபானுக்கும் அவரோட மனைவிக்கும் நம்ம சேனல் சார்பாக கங்க்ராச்சுலேஷன்ஸ் தெரிவிச்சுக்கலாம்.